அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இஸ்ரேல் படையினருக்கு ரப்பு கொடுத்த பயங்கரமான நோயை பார்த்தீர்களா? பயங்கரமான தண்டனையை பார்த்தீர்களா? ஒருவேளை உடலில் தாக்கும் நோய்களை விடவும் பிரச்சனைகளை விடவும் வாழ்க்கையின் அமைதியை கெடுக்கும் துன்பத்தை உருவாக்குவது அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிறார். இஸ்ரேலியர்களின், அதாவது அவர்களின் படையினரின் மனதின் உள்ளே அமைதி இழக்கப்படுகிறது. அவர்களின் தூக்கம் இழக்கப்படுகிறது. அவர்களால் தூங்க முடியவில்லை. ஒரு இஸ்ரேல் படைவீரன் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறான். ஒரு பாலஸ்தீனியனை கொன்றதில் நான் பங்கெடுத்ததால் எனது மனதில் அமைதி கிடைப்பதில்லை. எனக்கு தூக்கம் கிடைப்பதில்லை. வாழ்க்கை முழுவதும் பேய்த்தனமாக மாறிவிடுகிறது. மனதுக்கு அமைதி இல்லை என்றால், தூங்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் என்ன சுகம் கிடைக்கும்? துப்பாக்கிகளும் ஏவுகணைகளும் பீரங்கிகளும் நவீன வசதிகளும் போர் விமானங்களும் எல்லாம் இருந்தும் நரியைப் போல வாழ விதிக்கப்பட்டவர்கள் அல்லது கிராமப்புறத்தில் நாய்க்குட்டிகளை சிறு குழந்தைகள் கல்லெறிவது போல பாலஸ்தீன் மக்கள் அவர்களை கல்லெறிந்து ஓட வைக்கின்றனர். அப்படி வாழ விதிக்கப்பட்ட பயந்தவர்களாக அவர்கள் அழிந்து போகின்றனர். ஆனால் மறுபுறம் பாலஸ்தீன் மக்களோ, அவர்களிடம் ஆயுதங்கள் இல்லை, நவீன வசதிகள் இல்லை, குண்டு துளைக்காத உடைகளும் இல்லை. இருந்தாலும் அவர்கள் சிறு சிறு கற்களால் இந்த படையை, இஸ்ரேலின் யூத படையை எரிந்து ஓட வைக்கின்றனர். அவர்கள் கொல்லப்படும்போது, ஷஹீதாகும்போது அவர்கள் புன்னகையுடன் மரணிக்கின்றனர். காரணம், அவர்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை எந்த நிமிடமும் முடிவடையக்கூடியது. இந்த வாழ்க்கையில் ஷஹாதத் கிடைப்பது, இரத்த சாட்சியம் பெறுவது அல்லாஹ்விடமிருந்து பெரிய அங்கீகாரம், ஒரு பரிசு, ஒரு சம்மானம். அதனால் புன்னகையுடன் இந்த உலகத்திற்கு அமைதியுடன் விடைபெறுகின்றனர். தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவின் நினைவால், விக்ரால் இதயங்களுக்கு அமைதி கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஷுஹதாக்களின் பதவியை வழங்கட்டும். இஸ்ரேல் படையை தோல்வியடைய செய்யட்டும். பாலஸ்தீன் மக்களுக்கு விடுதலை அளிக்கட்டும். குத்ஸை ரப்பு சுபஹானுதல விடுவிக்கட்டும்.